ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் January 14, 2025 வந்திருக்கு. அதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஓல்டு ட்ரைனிங்கில் வந்து எனக்கு இன்னும் இருக்குது ப்ரோ, இந்த சாப்பு அப்படின்னு சொல்லுவீங்களா. ஃபஸ்ட்டு அவங்களோட இதை வந்து நம்ம முடிச்சிடலாம். இந்த நோட்டுன்னு சொல்லியிருக்குல்ல, அதை வந்துடுங்க, அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓல்டு ஓரல் ஸ்டூடெண்ட்ஸ் December 2023 அண்டு June 2024 டேர்ம். ஓகே, அப்படின்னா என்ன மீனிங்னா, December 2023 அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க, June 2024 அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க, who have not received skill training, login or communication from the DOS earlier shall be directly trained by the DOS through online mode as per the above scheme. However, if any student December 2023 or June 2024 term who has completed the skill training program from region or chapters does not require to participate in the training program again in the online mode provided by the DOS. அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோப்பா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டடீஸ் இப்போ வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு முன்னாடியே இந்த சாப்பு இதெல்லாம் சொன்னாங்கல்ல, சாப்பு, ஃபைலிங், மைக்ரோசாஃப்ட்டு, இதெல்லாம் நான் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணாங்க, நான் அட்டன் பண்ணேன் ப்ரோ, ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டேன், எக்ஸாம் முடிச்சிட்டேன், சர்டிஃபிகேட் வாங்கிட்டேங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை கன்சிடர் பண்ணாதீங்க, அப்படியே விட்ருங்க. சரிங்களா? நீங்கள் மேபி December 2023 கூட எக்ஸாம் எழுதிருக்கலாம், உங்களுக்கு ட்ரைனிங் நடத்திருக்கலாம். இல்லை நான் 4 சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், எக்ஸாம்லாம் எழுதினேன், ஆனால் ட்ரைனிங் ப்ராப்பராக அட்டன் பண்ணல, பரவாயில்லைங்க, விட்டுருங்க. சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்குது, எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க, பரவாயில்ல, விட்டுருங்க. நமக்கு இங்கே மெயின் திங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம், அந்த ட்ரைனிங்கோட எக்ஸாம் முடிச்சிருக்கீங்களா, 4 சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதான் இங்கே மெயின். சரிங்களா? அதை நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் அந்த பீரியட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ப்ராப்பராக ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணாமல் டேரெக்டாக எக்ஸாம்ஸ் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஓகே, ட்ரைனிங் முடிச்சா கையில் சர்டிஃபிகேட் இருக்கு ப்ரோனா விட்டுருங்க. ப்ரோ எனக்கு கேம்பரிஜ் சர்டிஃபிகேட் மட்டும் வராமல் இருக்குது, நான் முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் பேக் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இன்ஸ்டியூட்டுக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகே, அது வரைக்கும் வரும், சிலருக்கு உடனே வந்துடும், சிலருக்கு வராமல் கூட இருக்கும். அது ஒரு பெரிய இஷ்யூஸ்க்கு வந்து கிடையாது நமக்கு. சரிங்களா? தட்ஸ் ஆல். இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு ப்ரோ, இது வரைக்கும் எனக்கு மெயிலே வராமல் இருக்குது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த கேட்டகரி. சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்களே ஓல்டு இந்த இது. ஓகே, அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஓரல் ஸ்டூடெண்ட், போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த இது சொல்லியிருக்காங்கல்ல, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ். எனக்கு மெயிலே இது வரைக்கும் வந்ததே இல்லை ப்ரோ, நான் June 2025 போத் குரூப்ஸ் எழுத போகிறேன், இல்லைனா நான் ஆல்ரெடி ஒரு குரூப் கிளியர் பண்ணிட்டேன், June 2025 இப்போ எனக்கு குரூப் 2 மட்டும் இருக்குது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிறதான், இது வரைக்கும் எனக்கு மெயில் வந்ததே இல்லை, நான் இன்ஸ்டியூட்டில் இது CMA இன்டர் ரிஜிஸ்டர் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு, இல்லை 3 இயர்ஸ் ஆச்சு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் அந்த ஒரு பர்டிகுலர் இதில் மெயில் பண்ணுங்கள். அவங்க மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்கள்ல, அதுக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னா கன்சிடர் பண்ணுவோம். இல்லை மெயில் ரிப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா விட்டுருங்க. வர்ற வரைக்கும் நம்ம எப்போ வருதோ அப்போ வரட்டும். ஓகே, ஏன் சொல்கிறேன்னா, இதனால் உங்களோட CMA இன்டர் எக்ஸாமை நீங்கள் அஃபெக்ட் ஆகக்கூடாது. நீங்கள் அதை பெருசாக வந்து திங்க் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போது அவங்க சைடு இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ், இப்போ அவங்க கண்டக்ட் பண்ணணும்ல, அவங்க பண்ணவே இல்லைன்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, அது அவங்க பார்த்துப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ரிசல்ட்லேயோ உங்களோட எக்ஸாம்லேயோ எந்த பிரச்சனையும் வராது. அதனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, 2 இயர்ஸ் ஆச்சு, 3 இயர்ஸ் ஆச்சு, எனக்கு மெயிலுக்கு வந்து ரெஸ்பான்ஸே இல்லை, எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த 2 கேட்டகிரி. ஓகே, அந்த 2 கேட்டகிரி நான் சொல்கிறேன், அந்த 2 பாயிண்ட்ஸ். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், த லாகின் கிரெடென்ஷியல்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா IIT மெட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் NPTEL ஃபார் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் December 2023 and June 2024 term will be shared shortly. இந்த IIT மெட்ராஸ் வந்து NPTEL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் எல்லாத்துக்கும் வந்திருக்கும் நிறைய பேத்துக்கு. ஓகே, அந்த மெயிலில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்தராக அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்து வரும், அந்த டைமில் நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணால் போதும். சரிங்களா? மொதல் பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் என்ன சொன்னேன், 2 இயர்ஸாக 3 இயர்ஸாக நான் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, எனக்கு இது வரைக்கும் மெயில் வந்ததே இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்கமிங்கில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த NPTEL அப்படிங்கிறதுல மெயில் வந்துருந்துச்சுன்னா, அது ஏதாவது ஸ்டெப் 1 ஸ்டெப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அதை மட்டும் லைட்டாக ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கோங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து வேறு என்ன இருக்குன்னா, கீழே பாருங்கள், த ரிமைனிங் இன்டர்மீடியேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஃபார் த December 2023 அண்ட் June 2024 டேர்ம்ஸ். இது வந்து நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்து தான் அந்த நியூ ஸ்கில் ட்ரைனிங். ஓகே,
அதுக்கடுத்து இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் who have already received login credentials must complete the record session and undertake the respective assessment test. ஓகே, அதாவது இந்த ஓல்டு ட்ரைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து இப்போ மெயில் வந்திருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் நான் சொல்லலப்பா, நல்லா ஞாபகம், எல்லாருக்கும் நான் சொல்லல. ஒரு சிலருக்கு வந்து மெயில் வந்திருக்கும். இந்த ரெக்கார்டிங்ஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொன்ன அந்த 2 years முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ண அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க அப்படிலாம் ஏதாவது ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மாதிரி மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்டிங் செஷன்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் who have already completed their training under the old skill training program. அதாவது நான் சொன்னேன்ல, SAP நான் அட்டன் பண்ணேன் ப்ரோ 2 years பேக், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஆர் exempted from further training under the new skill training program. ஓகே, முன்னாடி நான் SAP அட்டன் பண்ணேன், மைக்ரோசாஃப்ட் பண்ணேன், அந்த கேம்பிரிட்ஜ் அது இதுன்னு சொல்லிட்டோம், அதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு எக்ஸம்ஷன் மீன்ஸ் எப்படின்னா அப்போ ஆல்ரெடி முடிச்சவங்களுக்கு இப்போ திருப்பி இதில் நியூவில் வந்து மறுபடியும் ஏதாவது பண்ணணுங்கிற நெசசரி கிடையாது. விட்டுருங்க. சரிங்களா? அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஓகே, தென் என்பிடெல்லேருந்து மெயில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபர்தர் அப்படியே அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ப்ராசஸ் மட்டும் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த என்பிடெல்லேருந்து மெயில் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரோ என் ஃப்ரெண்டுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் வந்திருக்கு, எனக்கு இன்னும் மெயில் வரல அப்படின்னா பேட்சாக கொஞ்சமாக கண்டக்ட் பண்ணுவாங்கப்பா. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அப்கமிங் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரோ எனக்கு ட்ரைனிங்க்கு தான் மெயில் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு எந்த விதமான டெஸ்ட்டுக்கும் மெயில் வரலன்னா டெஸ்ட்டுக்கு அடுத்து வரும், இனிமேல் வரும். இப்போது ஜனவரி தானே ஆகுது, என்ன பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இருக்கே நமக்கு. ஓகேங்களா? அப்கமிங் மந்த்ஸ் தான் வரும், இப்போவேலாம் நமக்கு வந்து வராது. ஸோ அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸாக இருங்க. இப்போவே டெஸ்ட் எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாது, வரும், பொறுமையாக தான் வரும். சரிங்களா? எனக்கு ட்ரைனிங்க்கான மெயில் வருது அப்படின்னா ட்ரைனிங் முடிச்சு அங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணணும்ல, அப்போ தானே அடுத்து அந்த மெயில் வந்து வரும். ஓகே, சரி. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கே நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஓரல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கீங்கள, உங்களுக்கு இன்கேஸ் உங்கள் சாப்டர்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஓரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சாப்டர்னால் என்னங்கிறது தெரியும் இல்லையா? அந்த சாப்டர்லேருந்து எதுவும் மெயில்ஸ் சென்ட் பண்ணி இந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, இங்கே நம்ம சாப்டரில் கண்டக்ட் பண்ணுறோம் வாங்கன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு போய் கன்சிடர் பண்ணி அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம். சரிங்களா? இது இன்ஸ்டியூட்டோட ரூல் வைஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணுங்கிறது இருக்குது. இப்போது ஆன்லைன் ட்ரைனிங் வச்சுக்கோங்களேன், எல்லோரும் ஆன்லைனில் இருக்கும், எல்லோரும் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஓகே, அப்படியே வந்து என்ன ஆகிடுதுன்னா சிலர் அட்டன் பண்ணுறீங்க, சிலர் அட்டன் பண்ணுறதில்ல, அப்படியே அது ஓகே அப்படின்னு போயிடுது. பட் இந்த ஆஃப்லைனில் வந்து இன்கேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே அதில் தான் கொடுத்துருக்காங்க அந்த எம்எஸ் ஆஃபீஸ் ஃபைலிங் அதெல்லாம் வந்து சில சாப்டர்ஸில் வந்து கண்டக்ட் அவங்களாவே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்லைனில் இல்லாமல் ஹைப்ரிட் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அந்த இதில் அவங்களே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களே பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு மெயில் வந்து எதுக்கு நம்ம விட்டு அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா மெயில் வந்தால் மெயிலை கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, எல்லாமே ஆன்லைனில் மட்டும் வந்து கண்டக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த சாப்டர்ஸில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் எப்படி மெயில் வருதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்கிறத நான் மெயினாக சொல்ல வரேன். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 40 hours இருக்குன்னா 20 hours ஆன்லைனு, 20 hours வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்டர்ஸ் வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்ல. அப்படி ஏதாவது வந்து சொல்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இல்லை நல்லா இந்த ட்ரைனிங் அங்கேயே முடிச்சிட்டேன் அதெல்லாம் அப்படிலாம் இது கிடையாது. ஓகே, அந்த மாதிரி இது கொஞ்சம் மெயிலில் மட்டும் வந்து என்ன வருது எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். எப்போ உங்களோட ரிசல்ட்டு பிளாக் கம்ப்ளீட்டாக அப்படின்னு ஆகும்னா உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணி அதை நீங்கள் கன்சிடரே பண்ணாமல் இந்த ஜூன் 2025 எக்ஸாம் எழுத போவீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களோட ரிசல்ட் லாக் ஆகும். சரிங்களா? அதை கன்சிடரே பண்ணாமல் இக்னோர் பண்ணிட்டு போவீங்கள, அந்த டைமில் தான் உங்களோட ரிசல்ட் லாக் ஆகும். அது மெயினாக யாருக்குன்னா போத் குரூப் எழுதுறவங்களுக்கு, இல்லைனா ஒரு குரூப் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டு இன்னொரு குரூப் எழுதுறவங்களுக்கு. இவ்வளோ தான், தட்ஸ் ஆல். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி ஸ்கில் ட்ரைனிங் SAP முடித்தவங்களுக்கு அப்படியே விட்டுருங்க, மறந்துடுங்க. ப்ரோ கேம்பரிட்ஜ் சர்டிஃபிகேட் வரலங்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். மிச்சம் 3 சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஸ்கில் ட்ரைனிங் இந்த 4 ட்ரைனிங் தான், டேலி ERP, கம்யூனிகேஷன், எம்எஸ் ஆஃபீஸ், ஃபைலிங். எல்லாருக்குமே ஆன்லைன்கிற ஒரு மோடில் தான் வந்து ட்ரைனிங் வைஸ் வந்து போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு சில சாப்டர்ஸில் மட்டும் வந்து இந்த மாதிரி ஆஃப்லைன் இதில் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு மெயில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். வராத பட்சத்தில் ஃபுல் ஆன்லைன் இதில் அப்படியே போகட்டும். சரிங்களா? NPTELங்கிறதுலேருந்து மெயில் வந்துச்சுன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை கொஞ்சம் கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணுங்கள். இன்னொன்று, ஆன்லைனில் வந்து எனக்கு ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ப்ரோ, இப்போ எம்எஸ் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வருது, லிங்க்கு கிளிக் பண்ணால் உள்ளே போக மாட்டேங்கி, அன்அவைலபிளும் வருது, எரரும் வருது. இப்போ எனக்கு இது ப்ராப்ளமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ப்ராப்ளம் கிடையாது.
இது ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இல்லை, எல்லாத்துக்குமே ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே இஷ்யூ அன்அவைலபிள்னு வருது ப்ரோ, எரர் காமிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இல்லை, இது எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான். ஸோ ஃப்ரீயாக விடுங்க, இக்னோர் பண்ணிக்கோங்க, பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஆன்லைன் ட்ரைனிங் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருந்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணணும். ஃப்ரீயாக இல்லாத பட்சத்தில் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஓப்பனே ஆகாமல் எனக்கு அது எரரில் காமிக்குது ப்ரோ, அன்அவைலபிளில் காமிக்குது ப்ரோ அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அது நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதை பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக விடுங்க. அதனால் உங்களுக்கு இஷ்யூ ஆகாது. ஏன்னா அது ஒருத்தருக்கு இல்லை, பல பேருக்கு இங்கே அந்த பிரச்சனை இருக்குது. சரிங்களா? ஓகே. ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு இதனால் இங்கே என்ன மெயின் அப்படின்னா, அடுத்து வரும் பார்த்தீங்களா உங்களுக்கு பிப்ரவரிலையோ இல்லை மார்ச்லையோ இல்லை ஏப்ரல்லையோ வந்து இந்த ஆன்லைன் ரிலேட்டடாக வந்து எக்ஸாம்ஸ், இந்த ட்ரைனிங் ரிலேட்டடாக அந்த எக்ஸாமை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். அதுதான் மெயின். ஓகே. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன சொன்னதுன்னா, இந்தந்த டேர்ம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நாங்கள் மெயில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம், மெயில் வராதவங்க வெயிட் பண்ணுங்கள், இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இந்த செஷன்ஸை பாருங்கள் அப்படின்னு அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். சரிங்களா? இந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இனிமேல் தான் வந்து உங்களுக்கு அவைலபிள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகே, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு லைவ் தான் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? தட்ஸ் ஆல். ஃப்ரீயாக விடுங்க, இது ஒரு பெரிய விஷயமா வந்து எழுந்து மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. சரிங்களா? ஓகே. வீடியோவில் சொன்ன பாயிண்ட்டையே நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா, இன்கேஸ் அந்த உங்களோட டவுட்டை நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நான் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, பார்க்கலாம்.